நாங்க ஓபிடில, அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்ல காமனா கேட்குற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 பெர்சனுக்கு வந்து ஸ்பைன்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத நாங்க அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும்போதோ, இல்ல ஸ்பைன்ல அறுவை சிகிச்சை தேவை அப்படின்னு சொல்லும்போதோ, அவங்க என்கிட்ட கேட்குற ஒரு காமனான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, "ஓகே டாக்டர் இந்த பிரச்சனையா? அப்ப நான் எவ்வளோ நாள் பெட் ரெஸ்ட் இருக்கணும்?" அப்படின்னு கேட்பாங்க. அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் நான் எவ்வளோ நாள் பெட் ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜில, இன்றைய காலகட்டத்தில ஸ்பைன்ல ஒரு டிசீஸ் இருந்தாலும் சரி, பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்ல அறுவை சிகிச்சை தேவைப்பட்டாலும் சரி, பெட் ரெஸ்ட் தேவை கிடையாது, பெரும்பாலான சமயம். ஸோ இத பத்தி எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்பைன்ல ஒரு பிரச்சனை இருந்தாலோ, ஸ்பைன்ல வந்து ஒரு அறுவை சிகிச்சை முடிந்தாலோ, பெட் ரெஸ்ட் இன்றைய காலகட்டத்தில தேவைப்படுவது கிடையாது. பட் பெட் ரெஸ்ட் அப்படின்ற விஷயம் ஸ்பைனை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்ஸ் மத்தியில் காமனாக ஒரு விஷயம் இருக்குது. அது ஏன் இருக்குன்னா, முன்றைய காலகட்டத்தில் ஒரு ஒரு 10 20 30 வருஷம் முன்னாடி ஸ்பைனில் மெஜாரிட்டி ஆஃப் த பிரச்சனைகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பெட் ரெஸ்ட் தான். பட் இப்போ அப்படி கிடையாது. ஸோ அது முன்னாடி ஏன் அப்படி இருந்துச்சு, இப்போ ஏன் அப்படி இல்லை அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ ஸ்பைன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், சின்ன சின்ன எலும்புகள் ஒன்றன் மேல் ஒன்று ஒரு செங்கல் மாதிரி அடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன ஜாயிண்ட் மூலமாக கனெக்ஷன் இருக்கும். அண்ட் இந்த எலும்புகளுக்கு நடுவில் டிஸ்க் அப்படின்னு கூடிய ஜவ்வு இருக்கும். அண்ட் இது எல்லாத்துக்கும் நடுவில் உங்களுடைய தண்டுவடம் நரம்புகள்லாம் இருக்குது.